திருச்சியில் அப்பாவி சிறுமிகளிடம் பாலியல் ரீதியிலாக அத்துமீறிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க மகளிர் காவல் நிலைய போலீசாரே தயக்கம் காட்டியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் அதுவும் மாநகர காவல் துணை ஆணையர் தலையிட்டதன் பேரில் வழக்கு பதிவாகியிருக்கிறது. நான் மொட்டை மாடிலேருந்து துணி துவைச்சிட்டு இருந்தேன்க்கா. அப்போ சித்தப்பா முபாரக்றவங்க என்னோட நெஞ்சில் கை வச்சாங்க. அப்புறமேட்டு நான் அம்மா கிட்ட அழுதுகிட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி சித்தப்பா நெஞ்சில் கை வைக்கிறாங்க என்னோட நெஞ்சில் அப்படின்னு சொன்னேன். நான் அதுக்கு அவங்க எங்களை எல்லாத்தையுமே வீடு போந்து அப்பா இல்லாத நேரத்தில் அம்மா எல்லாத்தையுமே பாட்டி எல்லாம் கொண்டு அடித்தாங்க. அவர் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணார். அப்போ ஒரு தாட்டி அவர் கூட எங்கள் சித்திக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது நான் அவங்க கூட ஒரு B2 ஹோட்டலுக்காக வசூல் பண்ண போயிருந்தபோது இவர் என்கிட்ட நான் பண்ணுறதுக்கெலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சிறுமிகள் இருவரும் பதைபதைப்புடன் விவரிக்கும் அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு உரியவர் திருச்சி ராமச்சந்திர நகரில் வசிக்கும் முபாரக் அலி. இது பற்றி சிறுமியின் பெற்றோர் முபாரக் அலியிடம் கேட்டபோது அந்த நபர் அவர்களை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இது பற்றி புகார் அளித்தும் நீண்ட இழுத்தடிப்புக்கு பின்னரே, அதுவும் மாநகர துணை ஆணையர் மயில்வாகனன் தலையிட்ட பின்பே வழக்கு பதிந்ததாக ஆற்றாமையுடன் விவரிக்கின்றனர். இந்த ரெஸ்பான்ஸும் மகளிர் ஸ்டேஷனில் கிடையாதுங்கிறனால தான் நான் வரலை. இப்போ நான் DC சாரை போய் பார்த்து ஏன்னு கேட்டால் எங்கள் பொண்ணு படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணை தேவையில்லாமல் பின்னாடி ஆளுங்களை வச்சு மிரட்ட கொள்ள இது மாதிரிலாம் பிரச்சனை பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கமிஷனர்கிட்ட போனேன். இப்போ போய் 15 நாள் பெட்டிஷன் போய் 15 நாள் ஆகி இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. 3 நாளாக எங்களை அலக்கழிச்சாங்க. சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முபாரக் அலி மீது வழக்கு பதிந்தாலும் விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்கின்றனர் மாதர் சங்கத்தினர். அவங்க விசாரணை நேர்மையான விசாரணைங்கிறது எங்களுக்கு இன்னமும் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா விசாரித்தது இந்த பொண்ணு பேரை கொடுத்த பெட்டிஷனை விசாரிச்சிருந்தா பரவாயில்ல. நாங்கள் விசாரித்தோம், பொய் இருக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லது உண்மை இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். பாலியல் புகார் பற்றி பேசி முபாரக் அலி மகிழ்கள் போல் பாவித்தே சிறுமிகளிடம் பழகியதாக கூறினார். இந்த விளக்கத்தை அடியோடு மறுக்கும் சிறுமிகள் மகளாக பழகியவர் பாலியல் தொந்தரவு அளித்தது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் லெனின் மற்றும் அக்ஷயா.